ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முல்தானி மிட்டி பவுடரோட ஃபேஸ் பேக் வச்சு எப்படி செய்கிறது, அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த பிராண்டை பற்றியும் நான் பண்ண போகல. இது நாட்டு மருந்து கடையில் முல்தானி மிட்டின்னு கேட்டாலே நமக்கு தருவாங்க. ஒரு பாக்ஸ் 50லேருந்து 55 ருபீஸ் வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாக்ஸ் வாங்கி ஒரு பிளாஸ்டிக் ஏர்டைட்டட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 20 டைம்ஸ் வரைக்குமே நம்ம ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் மிக்சிங்க்கெலாம் நான் பெருசாக காட்டல, நீங்கள் பாருங்கள், வீடியோவில் இருக்குது. அதை நான் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் காட்டியிருக்கேன். இதோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முல்தானி மிட்டி பவுடர் அப்படிங்கிறது ஒரு வகையான களிமண் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு மெக்னீசியம், சிலிக்கான், அயன், கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். இது நம்ம ஃபேஸ்க்கு எந்த நல்ல நன்மைகள்லாம் நிறைய தருது. சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. நம்ம மற்றபடி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் சைடு எஃபெக்ட் வரல, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வராது. நம்ம இயற்கையாகவே கொஞ்சம் ஃபேஸ் எக்ஸ்போலைட் ஆகிட்டு நமக்கு ஃபேஸ் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு முல்தானி மிட்டி பவுடர் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இதோட நீங்கள் சந்தன பவுடர், அப்புறம் இப்போ நான் ரோஸ் வாட்டர் தான் கலந்துருக்கேன். நீங்களும் ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கேர்டு எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஒரு கற்றாழை ஜூஸு, நம்ம ஆலிவேரா பேஸ்ட் இருக்குல்ல, அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழம் ஜூஸ் அது நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, கை கால் பகுதியில் கூட நம்ம போட்டுக்கலாம். சன் டேன்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்குலேருந்து அதுக்கப்புறம் டெட் செல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அப்படி ரிமூவ் பண்ணோன்னே நம்ம ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டன் ஆகிடும். நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 days ஒன்ஸ் கூட நீங்கள் இதை பேக் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதே நார்மல் அல்லது ட்ரை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு டைம் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி பண்ணும்போது நமக்கு வெயிலில் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா அதனால சன் டேன் ஆகிருக்கும், நம்ம கொஞ்சம் ஃபேஸ் கலர் கம்மியாயிட்டோம் அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்குலாம் சீக்கிரமே சன் டேன்லாம் ரிமூவ் ஆகும். அது மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலையும் ஆயில் செக்ரீட் பண்ணுது இல்லையா, அந்த ஆயிலையும் ரிமூவ் பண்ணிவிடும். கொஞ்சம் செக்ரீஷன் கம்மியாகிடும். நம்ம ஃபேஸ் அதிகரிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸை நீக்கிட்டு நம்ம ஃபேஸில் ஏதாவது ஓப்பன் போர்ஸில் அடப்பு மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். என்னோடது நார்மல். நான் இது யூஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி நான் கொஞ்சம் எனக்கு ஃபேஸ் ட்ரை ஆகிற மாதிரியே இருக்கும். இதே ஆயில் ஸ்கின்க்கு பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் பேலன்சிங்காக இருக்கும். ஏன்னா ஆயில் செக்ரேஷன் எல்லாத்தையுமே குறைக்கும் இல்லையா, அதனால் ஆயில் ஸ்கின்க்கு பர்ஃபெக்ட் மேட்சாகவே இருக்கும் இது. மொரோவர் இப்போ நிறைய பார்லர்ஸ்லேயுமே நமக்கு இந்த முல்தானி மிட்டி பவுடரை ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க, அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நார்மலாகவே நம்ம ரொம்ப காலமாகவே முல்தானி மிட்டி பவுடர், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் சந்தன பவுடர், இந்த மாதிரி எல்லாமே நம்ம மஞ்சள், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அக்கா இந்த மாதிரி உங்களுக்கு டிஐஒய் ப்ராடக்டில் ஏதாவது பச்சைப்பயிறு பாசிப்பயிறு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாவு, கடலை மாவு, இதிலெல்லாம் டிஐஒயில் ஃபேஸ் பேக் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன். இந்த பேக் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Day 12 போயிட்டுருக்கு. ஸோ 12th வீடியோ இது. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனல் பார்க்கவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12 வீடியோஸும் பார்த்துட்டு 12 வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு டைம் கமெண்ட் பண்ணும்போதும் உங்களுடைய நேம் லக்கி ட்ரா பாக்ஸுக்கு எழுதி போட்டுருவோம். கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்கள் நேமும் வரும். என்னோடய ஃபேஸ் பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்னஸ் க்ளோ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.